வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் சதேவ மகாகணாதிபதயே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரம் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் ஸ்ரீ பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் பதிவானது. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் பஞ்ச சப்ததிம சர்கா, சர்க்கமானது 75. பரத சபதகா, அதாவது பரதன் என்ன பண்ணானா, கௌசல்யா தேவி கிட்டக்க சபதம் பண்ணானா. அதே சமயம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சாபம் கிடைக்குதுங்கிறதையும் சொல்கிறாராம். இந்த தலைப்பில் ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகத்திற்கு இருக்கக்கூடிய முழு தமிழ் அர்த்தத்தை பூரணமாக பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஸ்ரீ சீதாலகுட மருட்சத்ருகன அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிலே பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசகம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே கதஸ்ரீ ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. श्री सीतालक्ष्मण वरशत्रुघ्न नमस्मेर श्री रामचंद्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் அயோத்தியா காண்டத்தில் பஞ்ச சப்ததிம சர்கா, சர்க்கமானது 75. பரத சபதகா, அதாவது என்னன்னாக்கா, பரதன் என்ன பண்ணானா, கௌசல்யா தேவி கிட்டக்க இந்த மாதிரி ராமபிரான் காட்டுக்கு போனதுனால என்னென்ன நடக்கும், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சாபம் வரும், அவன் சபதம் பண்ணானா கௌசல்யா தேவி கிட்டக்க. என்ன சபதம் பண்ணான் அப்படிங்கிற பற்றி தான் சொல்ல இருக்கின்றோம். தீர்க்க கால சமுத்தாய சமஜ்ஞாம் லப்த்வா சவீர்யவாணே நேத்ராभ्याम् அஸ்ருபூர்ணாभ्याम् தேனாம் உத்வீக்ஷ்ய மாதரம் சோமாத்யமத்யே பரதோ ஜனனீம் அப்யகுத்ஸயத். அதாவது தன்னுடைய தாயாராகிய கைகேயியை நன்னா எவ்வளோ தூரம் கடும் சொற்களால் திட்ட முடியுமோ திட்டிட்டு சுயநினை விழுந்திருந்த பரதன் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தன்னூர் பெற்றானா. தைரியசாலியான பரதன் தன்னுடைய விருப்பமானது கைகூடாததுனால மனமானது நொந்து நிற்கக்கூடிய தாயை நீர் நிரம்பிய கண்களால் பார்த்துட்டு அமைச்சர்கள் முன்னிலையில் தன்னுடைய தாயையே நிந்திக்க தொடங்கி தாய்க்கு சாபம் கொடுக்க ஆரம்பித்தானாம். கைகேயிய ராஜ்யம் ந காமேய ஜாதோ
மந்திரயே நாபிமாதரம் அபிஷேகம் ந ஜானாமி யோ தூத்ராஜ்ஞா சமீட்சிதா. அப்போ அமைச்சர்கள்லாம் இருக்கா, வசிஷ்ட மாமுனிவர் இருக்கார், எல்லாரையும் வச்சுட்டு அவன் சொல்கிறான், பரதன் நான் அரசாட்சியை விரும்பியவன் இல்லை, ஒருபோதும் நான் என்னுடைய தாயாராகப்பட்ட கைகேயினுடன் அரசாட்சி பற்றி நான் கலந்து ஆலோசித்ததே கிடையாது. அரசர் திட்டமிட்டப்பட்டிருந்த இளவரசு பட்டம் பற்றியும் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னாராம் பரதன். விப்ரகிருஷ்டே ஹ்யகம் தேசே சத்ருக்ன சகிதோ அவசம். அதாவது நான் என்ன பண்ணேனாக்கா, சத்ருக்கனோட வெகு தூரத்துக்கு அப்பால இருக்கக்கூடிய கேகய நாட்டில் என்னுடைய பாட்டனார் வீட்டில், தாய்மாமன் வீட்டில் நான் வசித்து கொண்டிருந்தேன். வனவாசம் ந ஜானாமி ராமஸ்யாகம் மகாத்மனः விவாசனம் ச சௌமித்ரே சீதையாஸ்ய யதா பவத். மகாத்மாவான ராமபிரானுக்கு வனவாசம் என்பதும் லக்ஷ்மணனும் சீதையும் சீதா பிராட்டியாருக்கும் நாடு கடத்தப்பட்டார்கள் என்பதும் எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது அப்படின்னு நான் பரதன். ததைவ க்ரோதஸ்ய பரதஸ்ய மகாத்மனः கௌசல்யா சப்தமாஜ்ஞாய சுமித்ராம் யதமப்ரவீத். அப்போ மகாத்மாவான பரதன் இந்த மாதிரி தன்னுடைய தாயாரை ரொம்பவும் கடும் சொற்களால் திட்டிக் கொண்டிருக்கிறத குரலை கேட்டுட்டு கௌசல்யா தேவி என்ன பண்ணாலாம், சுமித்ரை கிட்ட சொன்னாலாம். என்ன சொன்னா அப்படின்னா, ஆகத குரூர காரியாயாக கைகேயா பரதசுதா தமாகம் திருஷ்டமிச்சாமி பரதம் தீர்க்கதர்சினம். கொடிய செயல்களை செய்யக்கூடிய கைகேயினுடைய புதல்வன் பரதன் வந்திருக்கான். தொலைநோக்கூடிய அந்த பரதனை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னாலாம் கௌசல்யை சுமித்ரை கிட்டக. ஏவ முக்த்வா சுமித்ராம் ச விவர்ணா மலினா கிருசா பர பிரதஸ்தே பரதோ யத்ர வேபமானோ விஜேதனா. இந்த மாதிரி சுமித்ரை கிட்ட சொல்லிட்டு கௌசலை புத்திரனை பிரிந்ததுனால தன்னுடைய பர்த்தாவாகப்பட்டவர் தசரமகா சக்கரவர்த்தி கணவர் மரணம் அடைந்தத அந்த செய்தியும் வச்சுட்டு இருந்த அந்த கவலையில் கௌசலுடைய உடலானது ரொம்பவும் அவர் என்ன சக்கச்சவேல்னு இருப்போம், உடலானது ரொம்பவும் மங்கி இருந்ததான். கீழே புரண்டு அழுததுனால உடம்பு முழுக்க அழுக்கு படிஞ்சிருந்ததான் கௌசல்யக்கு. கௌசல்யக்கு வயசும் ஆயிடுத்து. அதனால் உடல் ரொம்பவும் தளர்ந்து போன அவ என்ன பண்ணலாம், கௌசலை பரதம் இருந்த இடத்தை நோக்கி உணர்விழந்து உடல் நடுங்கிய நிலையிலேயே அவனை பார்க்கறதுக்காக புறப்பட்டாலாம் கௌசலை. சதோ ராமனிஜஸ்யாமி சத்ருக்ன சகிதஸ்ததா பிரதஸ்த பரதோ யத்ர கௌசல்யா நிவேசனம். அந்த நேரத்தில் ராமனுடைய தம்பியாகிய பரதன் என்ன பண்ணானா, சத்ருகனோட சேர்ந்துட்டு பெரிய அன்னையாகப்பட்ட கௌசல்ய தேவியை நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னுட்டு கௌசல்யை பார்க்கறதுக்காக நோக்கி புறப்பட்டானா பரதன். ததா சத்ருக்ன பரோ கௌசல்யாம் பிரேக்ஷ்ய துக்கிதோ பரியஸ்வஜேதாம் துக்கார்த்தம் பதீதாம் நஷ்டச்சேதனாம். குரோருதம் தௌர்ததீம் துக்காத் சமேத்யார்யாமணசுனி பரதம் பிரத்யுவாச்சேதம் கௌசல்யா
துக்கிதா. அப்போ கௌசலை என்ன பண்ணாலாம், தன்னுடைய துக்கம் தாங்காம அவள் செல்ற வழியிலேயே துயரத்தை பீடிக்கப்பட்டு சுயநினைவு இழந்து தரையில் விழுந்துட்டாலாம் கௌசலை. தரையில் விழுந்த கௌசலையை மிகவும் துக்கப்பட்டு கொண்ட பரதன் சத்துருக்களை என்ன பண்ணாலாம், தூக்கி நிறுத்தி அவன் 2 பேரும் தன்னோட மார்போட தழுவி கொண்டாலாம். ரொம்பவும் துயரத்தில் இருந்தவளும் நல்ல மனமுடையவளும் நல்ல குடியில பிறந்தவளமான கௌசல்யை பரதன் நோக்கி சொன்னாலாம். என்ன சொன்னா அப்படின்னா, இதம் தே ராஜ்ய காமஸ்ய ராஜ்யம் பிராப்தமகண்டகம் சம்பிராப்தம் பதகைகேயா சீக்கிரம் க்ரூரேண கர்மணா. அவளுக்கு தான் பரதனுக்கு தெரியுங்கிறது தெரியாது இல்லையா கௌசலைக்கு. அந்த கோபத்தில் அவள் சொல்கிறா பரதனை பார்த்து, நீ தான் அரசாலை ரொம்ப ஆசைப்பட்ட இல்லையா பரதா? எந்த இடையூறுமே இல்லாமல் இந்த ராஜ்யம் அறநெறிக்கு புறம்பான கொடிய வழியை பின்பற்றிய உங்களுடைய தாயாகப்பட்ட கைகையினால் ரொம்பவும் சுலபமாக பெறப்பட்டிருக்கு அப்படின்னாலாம் கௌசலே பரதம் கெட்டக. பிரஸ்தாபிய சீரோசனம் புத்திரம் மே வனவாசினம் கைகேயீகம் குணம் தத்ரா பஷ்யதி குரூரதர்சினி. கொடிய எண்ணம் கொண்ட கைகேயி என்னோட புதல்வனாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை மரவுரி உடித்தவனாக காற்றிற்கு துரத்தி விட்டுட்டா. அதனால அவன் என்ன லாபத்தை அடைஞ்சா பரதா அப்படின்னாலாம் கோபத்தில் கௌசலை பரதம் கட்டக. க்ஷிப்ரம் ஆமபி கைகேயி பிரஸ்தாவயிதும் அர்ஹதி இரண்யநாபோ யத்ராஸ்தே சுதோமே சுமஹாயசாக. நிறகற்ற அழகுடைய பெரும் புகழ் படைத்த என்னுடைய குமாரன் ஸ்ரீராமன் இருக்கும் இடத்துக்கு உடனேயே என்னையும் அனுப்பிச்சு வச்சுட்டாதான், என்னையும் அனுப்பி வச்சுட்டாள்னாக்க கைகேயிக்கு எதை தான் அவ செய்யணும் அப்படின்னாலாம் கௌசல்ய பரதம் கட்டக்க. அதாவா ஸ்வயமேவாகம் சுமித்ரா கோச்சரா சுகம் அக்னிஹோத்திரம் புரஸ்கிருத்யா பிரஸ்தாஸ்யே யத்ர ராகவஹ. அப்படி இல்லைனாக்க என்னுடைய செல்வ புதல்வன் ராமன் தவம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு என்னோட விருப்பப்படி சுமித்ரையை அக்னிஹோத்திரம்னாக்கா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா தீவிட்டின்னுட்டு, அதை வெளிச்சத்துக்காக நான் கையில் பிடிச்சிட்டு நானாகவே என்னோட விருப்பப்படி ராமன் இருக்கும் இடத்துக்கு நான் போயிடுவேன், உடனே போயிடுவேன் அப்படின்னாலாம் கௌசல்ய பரதம் கட்டக. காமம்பா ஸ்வயமேவாத்ய தத்ர மாம் நேதுமர்கசி யத்ராசோ புருஷோ வியாக்ரா புத்ரோ மே தப்யதே தபஹா. அப்படி இல்லை, என்னோட செல்வப்புதவன் ராமன் தவம் செஞ்சு கொண்டிருக்கூடிய இடத்துக்கு இந்த க்ஷணமே இந்த நொடியே நீயே என்னை கொண்டு போய் அழைச்சி கொண்டு போய் விட்டுரு, அது உனக்கு ரொம்பவும் உத்தமமாக இருக்கும் அப்படின்னு கோபத்தில் பரதம் கட்டக்க பேசினாலாம் கௌசலை. இதம் ஜிதவ விஸ்தீர்ணம் தன தானிய சமாசிதம் அஸ்ய ஸ்வரத சம்பூர்ணம் ராஜ்யம் நிர்யாதிதம் தயா. ஏன்னாக்கா பரதா, பொருள் வளம் பயிர் வளம் நிரம்பியதும் யானை குதிரை தேர்களால் நிரம்ப பெற்றதும் பறந்து விரிந்து இருந்த இந்த ராஜ்யமானது அவ இருக்கா பத்தியா, உன்னுடைய தாயார் கைகேயி அவ உனக்காக பெற்று தந்தது இல்லையா அப்படின்னாலாம் கௌசல்ய பரதம் கட்டக. இத்யாதி முகவீர் வாக்கியே குரூரை சம்பர்சிதோ அனகா
விவ்யதே பரதஸ்தீவிரம் கிரணே துத்யேவ சூச்சினா. ஏற்கனவே பரதன் மனசானது அவனுக்கு புண்பட்டு போயிருக்கு. அந்த புண்பட்ட போன மனசுல ஊசியை குத்தியது போல கொடுமையான சொற்களால சொல்லப்பட்ட குற்றமற்றவளான பரதன் கௌசல்யா சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு 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 ரொம்பவும் வேதனை அடைஞ்சி கீழே விழுந்தானாம். பபாத சரணோ தஸ்யாஸ் ததா சம்பிராந்த சேதனः விலப்ய புகுதாம் ஜக்ஞோ லப்த சம்ஜஸ்தத ஸ்திதः. அப்போ பரதன் அவனுக்கு புத்தியானது கலங்கி அவன் உணர்விழந்து பல வகையாக புலம்பிய பரதன் உடனே என்ன பண்ணாலாம், தன்னுடைய பெரிய அன்னையாக இருக்கப்பட்ட தயாராக இருக்கப்பட்ட கௌசல்யினுடைய பாதங்கள்ல சாஷ்டாங்கமாக விழுந்தானாம். விழுந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உணர்வு பெற்று எழுந்து நின்றானாம். பபாத ஏவம் விலபமானாம் தாம் பரத பிராஞ்சலிஸ்ததா கௌசல்யாம் பிரசுபாசேரம் சோகை கர்ப்பஹு பிராவிருதம். பலவிதமான சோகங்களால் தாக்கப்பட்ட கௌசல்யனுடைய முன்னால சொன்னாலே கௌசல்யை பரதன் கிட்டக அந்த சொல்லெல்லாம் கேட்டுட்டு கௌசல்யக்கு முன்னால என்ன பண்ணானா பரதன் ரெண்டு காலையும் முட்டியை போட்டுட்டு கைகளை கூப்பிக்கொண்டு பரதன் சொன்னானா, என்ன சொன்னான் அப்படின்னாக்க, ஆர்யே கஸ்மாத் ஜானந்தம் கர்கசே மாம கில்பிஷம் விபுலாம்ச மம பிரீத்திம் ஸ்திராம் ஜானாசி ராகவே. அன்னையே, தாயே, இங்க நடந்த எதையுமே அறியாத நான் நிரபராதி. அப்படி நிரபராதியாக இருக்கக்கூடிய என்னை ஏன் இந்த மாதிரி நீங்கள் ரொம்பவும் பழியை மேலே சுமத்துறீங்க? ராமபிரானிடம் எனக்கு உறுதியான ஆழமான பாசம் உண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டேலே அப்படின்னாராம் பரதன். ஆர்யே கஸ்மாத் ஜானந்தம் கர்கசேம் அகில்பிஷம் கிருத்தாசானு சாத்ரானுகா புத்திர் மா பூதஸ்ய கதாச்சனः சத்யசந்த சதாம் சிரேஷ்டோ யஸ்யார்யோ அனுமதே கதः. அப்போ இவன் என்ன சொல்றானா, சபதம் எடுக்கிறான். என்ன சபதம் பண்றான் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு உத்தமானவர் இந்த நாட்டை விட்டு போயிட்டா அந்த நாட்டில் என்னென்னலாம் நடக்கும், எப்படியெல்லாம் நடக்கும்னு வேத சாஸ்திரத்தில் சொல்லிருக்கு. அதாவது இந்த பூலோகத்தில் ஜனனோட அனைத்து மானிட பிறவிகளுமே ஒரு நல்லவன, அது பிராமணனோ சத்திரியனோ வைசியனோ சூத்திரனோ யார் வேணா இருக்கட்டும், எல்லாருக்கும் பொதுதான் இது அப்படின்னுட்டு பரதன் சொல்ல ஆரம்பிக்கிறானா. என்னென்னலாம் நடக்குங்கிறத யாரோட விருப்பத்தின் பேரில்
சொன்ன சொல் தவறாதவரும் நன்னெறியாளரில் சிறந்தவரும் உயர்ந்த குடியில பிறந்த ராமன் காற்றுக்கு சென்றாரோ, இவர் யாரு அனுப்பிச்சாலோ அவனோட புத்தியானது ஆச்சாரியர்களால் உபதேசிக்கப்பட்ட நல்வழியில செல்ல வேண்டாம். இது என்னுடைய சபதம் அப்படின்னா பிரேஷ்யம் भायेषां यातो सूर्यं च प्रतिहेमतो हन्तुपादेन गां सप्ता सुप्तां यस्यार्योनुमते कतः. யாருடைய விருப்பத்தின் பேர்ல மாமனிதராக இருக்கக்கூடிய ராவினா காற்றுக்கு போனாரோ, இவர் அனுப்பிச்சவன் அவன் மகா பாவிகளினுடைய கொத்தொழிமையாக இருக்கட்டும். சூரியனை நோக்கி உட்கார்ந்து மல ஜல விசர்ஜனம் செய்பவனா இருக்கட்டும். சூரியனை பார்த்தே எல்லாமே பண்ணட்டும். தூங்கி கொண்டிருக்கும் பசு தாயை தன்னோட காலால உதைக்கட்டும். அதாவது இந்த மாதிரி பாவ செயலை செஞ்சவனுக்கு இந்த செயல்கள்லாம் தான் தீய பலன் அனுபவிக்கட்டும். இது என்னுடைய சபதம் அப்படின்னா பரதன். காரியத்வா மகத் கர்மா வர்த்தா பிரித்யம் அனர்த்தகம் அதர்மோ யோ அஸ்ய சோஸ்யாதோ யஸ்யா ஆர்யோ அனுமதே கதஹ. யாரோட சம்மதத்தின் பேர்ல ராமபிரான் காற்றுக்கு போனாரோ, இவர் அனுப்பிச்சவன் அவன் தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்காமலேயே அதிகமான வேலை வாங்கி கொள்ளக்கூடிய எஜமான்களாக இருக்கட்டும். அதர்மத்தினுடைய பாவத்தை அவன் அடைவானாக அப்படின்னாராம். இது என்னுடைய சபதம் அப்படின்னாராம். பரிபாலயமானஸ்ய ராஜ்ஞோ பூதானி புத்திரவத் ததஸ்தோ திருக்கேதம் பாபம் யஸ்ய ஆர்யோ அனுமதே கதஹ. யாருடைய சம்மதத்தினோட பேர்ல மாமனிதராக இருக்கக்கூடிய ராமபிரான் காட்டுக்கு போனாரோ, அவர் எல்லா உயிர்களையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் போல் மிக்க அன்புடன் அரசாட்சி செய்து கொண்டிருந்த போது அவருக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்கள்லாம் எப்படி இருப்பாளோ அந்த பாவத்தை அவன் அடையட்டும். இது என்னுடைய சபதம் அப்படின்னாராம். பலேஷ்பாகம் உத்ருத்ய நிருபஸ்யா ரக்ஷத பிரஜாஹ அதர்மோ யஸ்தோ யோஸ்யாஸ்தோ யஸ்யா ஆர்யோ அனுமதே கதஹ. யாருடைய சம்மதத்தின் பேர்ல ராமபிரான் காற்றுக்கு போனாரோ, அவன் மக்களோட வருமானத்தில் 1/6 பங்கை மட்டும் வரி வசூலிச்சுண்டு அவர்களை பாதுகாக்காத மன்னன் அடையும் பாவத்தை, அந்த பாவத்தின் பயனாக பல துன்பங்களை அவன் அடையட்டும் அப்படின்னு நான் இப்போ சபதம் பண்றேன். இது அத்தனையும் கைக்கு தான் போறது. சம்ஸ்ருத்ய ச தபஸ்விப்யா சத்ரே வை யஜ்ஞதக்ஷிணாம் தாம் விப்ரலபதாம் பாபம் யஸ்யார்யோ அனுமதே கதஹ. யாரோட சம்மதத்தின் பேர்ல ராமபிரான் காட்டுக்கு போனாரோ, அவன் வேள்விக்குரிய தட்சணையை கொடுப்பதாக வேள்வி வளர்க்கக்கூடிய தவசிகளுக்கு வாக்களிச்சுட்டு பின்னால அந்த உறுதிமொழியை மறுக்கின்றானோ, அந்த பலனான பாவத்தை அடையட்டும். இது என்னுடைய சபதம் அப்படின்னாராம். ஆஸ்த்ய ஆஸ்த்ய ஸ்வரத சம்பாதோ சம்பாதே யுத்தே சஸ்திர சமாகுலே மாஸ்ம காசித் சதாம் தர்மம் யஸ்யார்யோ அனுமதே கதஹ. யாரோட சம்மதத்தின் பேரில் ராமபிரான் காட்டுக்கு போனாரோ, அவன் யானை குதிரை தேர்கள் இணைந்து அஸ்திர பிரயோகம் நடைபெறும் போர்க்களத்தில் மேலோர்களின்
அறநெறியை கடைப்பிடித்தவர்களுக்கு, அதாவது அறநெறியே கடைப்பிடிக்காமல் இருக்கா பாருங்க, போர்னு வந்துட்டுனா எப்படி போர் பண்ணணுங்கிறது தெரியும். அதுக்கு முரணாக போர் செய்பவர்களை, அதர்மம் செய்பவர்களுக்கு ஏற்படும் பாவத்தை அவன் அடையட்டும். எல்லாமே இது அத்தனையும் கைகேயிக்கு தான் அப்படின்னு என்னோட சபதம் நானாம். பரதன் உபதிட்டம் சுசூக்ஷ்மார்த்தம் சாஸ்திரம் யத்தே யத்னேன தீமதா சயதோ துஷ்டாத்மா யஸ்யாயோ அனுமதே கதः. யாரோட விருப்பத்தின் பேரில் ராமபிரான் காட்டுக்கு போனாரோ அவனது நினைவில் மாமேதியான ஆச்சாரியர்களால் கவனமாக உபதேசிக்கப்பட்ட ஆழமான பொருளுடைய அறநெறி தத்துவங்கள்லாம் அவனுடைய மனசுலையும் மூளையிலையும் தங்காமல் போகட்டும். இது என்னோட சபதம் அப்படின்னு நான் பரதன். மாச்சதம் ஜூட பாஹ்வம்சம் சந்திரார்கசம் அதேஜசம் திராட்சேத்ராஜஸ்தமாசீனம் யஸ்யாயோ அனுமதே கதः. யாரோட விருப்பத்தின் பேரில் ராமபிரான் காட்டுக்கு போனாரோ அவன் சூரியன் சந்திரன் போல் பேருளி ஈசுபவரும் விஷாலமான தோள்களும் புதங்களும் உடையவருமான ராமபிரான் அவன் இந்த மாதிரி சூரியன் மாதிரி சந்திரன் மாதிரி கைகையை சொல்கிறான், நீ அந்த மாதிரி ஆட்சி செய்யறதுக்கு நீ சிம்மாசனத்தில் ஆட்சி செலுத்தும் காட்சி காணாமற் போவானாக. எப்படி பாருங்க, இவ்வளவு தூரம் புஜபலமெல்லாம் உள்ளவன் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியவர் ராமபிரான். நீ அந்த ராமபிரானே அமிச்ச, அவனை அமிச்சத்தினால நீ இந்த மாதிரிலாம் ஆக வேண்டித்தான், உனக்கு இது எதுவுமே உனக்கு கிடைக்காது அப்படின்னாராம் பரதன். இதனோட சபதம் நாராம். பாயசம் கிருசரம் சாகம் விருத்தாசோ ஸ்நாதோ நிர்குணः குரோம் சாப்ய வஜானாதோ யஸ்யார்யோ அனுமதே கதः. யாரோட அனுமதியோட ஸ்ரீராமபிரான் காட்டுக்கு போனாரோ அவன் பாயசம், எள்ளெண்ணம், எள்ளு சாதம், ஆட்டினோட பால் ஆகியவைகள் எல்லாம் தேவர்கள் பூதாதேவர்கள் பகவான் அவளுக்கெல்லாம் அல்லாமல் அவர்கள்லாம் இல்லை. இதில் தனக்காகவே செய்து உண்ணும் ஈரமற்ற நெஞ்சலாக இருக்க கடவுது. ஆச்சாரியர்களையும் அவன் அவமதிப்பது இது என்னுடைய சபதம் அப்படின்னு நான் பரன். தாஸ்ய புருஷதோ பாடேன குரோன் பரீவ தேத்ஸ்வயம் மித்ரே திருத்தியதே சோகத்யம் சோ அத்யந்தம் யஸ்யார்யோ அனுமதே கதः. யாரோட அனுமதியோட ராமபிரான் காட்டுக்கு போனாரோ அவன் அவனுடைய நண்பர்களுடைய நம்பிக்கையால் அவன் 2 பேருக்குள்ள பரிமாற்றிக் கொள்ளப்பட்ட இன்னொருடைய குற்றத்தை அவன் மற்றவர்களுக்கும் கூறுவானாக, நட்பு துரோகம் செய்த பாவத்தை அடைவானாக அப்படின்ற என்னுடைய சபதம் அப்படின்னாராம். விஸ்வாசாத்கதிதம் கிஞ்சித் பரிவாதம் ஜிதக்வசித் விவருணோதோ ச துஷ்டாத்மா யஸ்யார்யோ அனுமதே கதः. யாரோட அனுமதியில் ராமபிரான் காட்டுக்கு போனாரோ அவர் பிறருக்கு உதவி செய்யாதவனாக, யாருக்குமே கொஞ்சம் கூட எந்த விதத்திலும் உதவி பண்ணாதவனாக, நன்றி மறந்தவனாக, சான்றோர்களால் ஒதுக்கப்பட்டவனாக, நாணமற்றவனாக, மக்களால் வெறுக்கப்பட்டவனாக இருக்கட்டும். எல்லாமே கைகேயிக்கு தான், அவள் தான் அனுப்பிச்சது, அதனால எல்லாமே அவளுக்குத்தான். இது என்னோட சபதம் அப்படின்னாராம்.
पुत्रैर्दारैश्च भृत्यैश्च स्वगृहे परिवारितः स एको मृष्टस्नातो यस्यार्योनुमते गतः. யாரோட விருப்பத்தின் பேர்ல ராமபிரான் காட்டுக்கு போனாரோ இவர் அனுப்பிச்சவன் தன்னோட வீட்டில் புதல்வர் மனைவிகளாலும் வேலைக்காரர்களாகவும் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒருவன் அவர்களுக்கு கொடுக்காமல் தான் மட்டுமே அறுசுவை உணவுகளை உண்பவன், அந்த நிலைமைக்கு அவன் ஆளாகட்டும் அப்படின்னு என்னோட சபதம் அப்படின்னாராம். அப்ராப்ய சத்ருசான் தாராணபத்ய பிரமீயதாம் அனவாப்ய கிரியமான் தர்மியாம் யஸ்யார்யோ அனுமதே கதः. யாரோட விருப்பத்தின் பேர்ல ராமபிரான் காட்டுக்கு போனாரோ அவன் தன்னோட கருத்துக்கு ஏற்ற மனைவியை அடையாமல், அதனால குடும்ப தர்மங்களையே கைகொள்ள முடியாமலும், சந்ததியே இல்லாதவனாகவும் அவன் அப்படியே இருந்து அவன் அப்படியே மரிப்பானாகனாக்க இறந்து போகட்டும், இது என்னோட சபதம் அப்படின்னாலும். மாத்மன சந்ததிம் திராட்சே ஸ்வேஷு தாரேஷு துக்கிதः ஆயோ சம்கிராபியாய யஸ்யார்யோ அனுமதே கதः. யாரோட விருப்பத்தின் பேரில் ராமபிரான் காட்டுக்கு போனாரோ அவன் பூரண ஆயுளை பெறாமலும் எப்போதுமே துயரப்பட்டு கொண்டும் தன்னோட மனைவியிடமும் தன்னோட சந்ததிகிட்டையுமோ காணாமல் போவானாக, இது என்னுடைய சபதம். எல்லாமே கைகேயிக்கு தான் கொடுக்குறான். ராஜஸ்திரீ பால விருத்தானாம் வதேயத்வாம் உச்யதே பிரித்யத்யாகே ச யத்வாபம் தத்பாபம் பிரதிபத்யதாம். மன்னனாகட்டும் பெண் சிறுவன் வயோதிகள் இவர்களெல்லாம் கொன்றா என்ன பாவம் வருமோ, அதாவது சாஸ்திரத்தில் என்ன பாவம்னுட்டு விதிக்கப்பட்டிருக்கிறதோ, மேலும் தன்னை அண்டி பிழைப்பவர்களை உதறி விட்டுறதுனால என்ன பாவம் சேருமோ, இந்த மொத்த பாவமும் அவன் அடைவதற்கு தகுதி உள்ளவன் அப்படின்னாராம். என்னோட சபதம் அப்படின்னாராம். சாட்சயாமதோ மாம்சேன லோகேன ச விசேஷண ச சதைவ ப்ரூயான் யஸ்யார்யோ அனுமதே கதः. யாரோட சம்மதத்தின் பேர்ல ராமபிரான் காட்டுக்கு போனாரோ அவன் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், அரக்கு கல்லு இறைச்சி இரும்பு விஷம் இதெல்லாம் விற்பதால வரும் வருமானத்தை தன்னை அண்டி இருப்பவர்களை எப்போதும் காப்பாற்றி வருவானாக. அதாவது இந்த பொருள்லாம் விற்பதும் மகா பாவம்னு சொல்றதுக்கு சாஸ்திரத்தில். சங்கிராமே சமோபோடேது சத்ருபக்ஷ பயங்கரே பாலயமானோ வத்யேன யஸ்யார்யோ அனுமதே கதः. யாரோட அனுமதியின் பேர்ல மாமனிதராக இருக்கக்கூடிய ராமபிரான் காட்டுக்கு போனாரோ அவன் எதிரி படையினருக்கு பயங்கரத்தை விளைவிக்க போர்க்களத்திலிருந்து புறமுதுகு காட்டி ஓடி போய் தப்பியோடும் போது அவன் கொல்லப்படட்டும், இது என்னோட சபதம் அப்படின்னாராம். காலபாணி பிருத்வி அடதான் சீர சம்பிருத்தா பீட்சமானோ யதோன்மத்தோ யஸ்யார்யோ அனுமதே கதः. யாரோட அனுமதியின் பேர்ல ராமபிரான் காட்டுக்கு போனாரோ அவன்
கந்த துணி, கிழிஞ்சு போன துணி உடுத்திண்டு கப்பரை, அதாவது ஓடி ஏந்திண்டு கையில் கப்பரை ஓடி ஏந்திண்டு பிச்சை எடுப்பவனாகவும் அவன் பைத்தியம் பிடித்தவனாகவும் இந்த உலகத்தில் சுற்றி வரட்டும். இது என்னோட சபதம். மத்யே பிரசக்தோ பவதோ ஸ்திரீஷ்வசேஷோ ச நித்யசஹ காமக்ரோதாபிபூதஸ்தோ யஸ்யார்யோ அனுமதே கதஹ. யாரோட அனுமதியின் பேரில் ஸ்ரீராமபிரான் காட்டுக்கு போனாரோ அவன் காமம், கோபம் ஆகிய தீய குணங்களுக்கு ஆட்பட்டு கள்ளு குடிச்சுட்டு பெண்களோட பல பெண்களோட அவன் உறவு வச்சுட்டு சூதாட்டம் ஆடிட்டு எப்போதுமே 24 மணி நேரமும் அதிலேயே இருப்பவனாக இருக்கட்டும். இது என்னோட சபதம் அப்படின்னாராம். மாஸ்வ தர்மே மனோ பூயாத் அதர்மம் ச நிஷேவதாம் அபாத்ர வர்ஷி பவதோ யஸ்யார்யோ அனுமதே கதஹ. யாரோட ஆலோசனையின் பேரில் ராமபிரான் காட்டுக்கு போனாரோ அவன் தர்மத்திலேயே மனம் செலுத்துவனாக ஆகக்கூடாது, ஆகவே வேண்டாம். அவன் அதர்மத்திலேயே அவன் குடியிருக்கட்டும். தகுதி இல்லாதவர்களுக்கு அவன் ஏராளமாக தானம் செய்பவனாக இருக்கட்டும். இது என்னோட சபதம் அப்படின்னாராம். அதாவது ஸ்ரீமத் பாலவால்மீகி அயோத்தியா காண்டத்தில் பஞ்ச சப்தஜிம சத்வகா சர்க்கமானது 75. பரத சபதகா, பரதன் சபதம் பண்ணானா கௌசல்யா தேவி கிட்டக்க. அதில் முதல் ஸ்லோகத்திலேருந்து 42வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லியிருக்கோம். நாளை 43வது ஸ்லோகத்திலிருந்து இந்த அத்தியாயம் முழுக்கவும் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.